ஜனவரி 1, 2007 அன்று திங்கட்கிழமை எனில் ஜனவரி 1, 2008 அன்று என்ன கிழமையாக இருக்குன்னு கேட்குறாங்க. கேலண்டரில் இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வருஷம் லீஃப் இயரா இல்லைன்னு பாருங்க. லீஃப் இயர்னா பிப்ரவரியில் 29 நாள் வரும், இல்லைன்னா 28 நாள் தான். ஸோ லீஃப் இயரானு கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற வருஷத்தில் கடைசி 2 நம்பர் பாருங்க, 07. 07ங்கிறது எக்ஸாக்டாக 4 வகுப்படாது, அப்போ இது லீஃப் இயர் இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே 2008 அதாவது ஜனவரியோடய முடிஞ்சிருது, நம்ம இதை லீஃப் இயர் இல்லைன்னு பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கேயும் ஜனவரி 1, இங்கேயும் ஜனவரி 1, இங்கேயும் ஜனவரி 1. ஸோ வருஷம் 2007, 2008 கரெக்டாக ஒரு வருஷம். லீஃப் இயர் இல்லாமல் ஒரு வருஷம் கரெக்டாக வந்துச்சுன்னா 365 நாள். லீஃப் இயர் சேர்ந்து வந்துச்சுன்னா, லீஃப் இயராக வந்துச்சுன்னா 366 நாள். ஸோ இங்கே 300 கரெக்டாக 365 நாள் இருக்குது. எப்போவுமே 365 நாள் வந்துச்சுன்னா, கரெக்டாக 365 நாள் வந்துச்சுன்னா, இங்கே என்ன கிழமை கொடுத்துருவாங்களோ இந்த இடத்துல என்ன கிழமை கொடுத்துருவாங்க, திங்கக்கிழமை கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. ஒருவேளை லீஃப் இயராக வந்துச்சுன்னா, லீஃப் இயராக இதே சம்மில் நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். லீஃப் இயராக 1 சம் வருது, அப்போ அதில் 366 நாள் வரும். அப்போ 366 நாள் வந்துச்சுன்னா, ஸோ திங்கக்கிழமை விட்டுருங்க, செவ்வாய் புதன் ஒரு நாள் தள்ளி வரும், இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள். அப்போ ஜனவரி 1, 2008 அன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.